உன் தம்பி போயிருப்பானா? போய் கொண்டாட்டி கூட்டிட்டு வந்திருப்பானா இப்போதைக்கு? அப்பயே போயிருப்பாமா. தனியா எங்க கிடப்பான் அவன் வீட்டுல? அப்பா இறந்ததுல இருந்து அவன் தனியா வீட்டுல இருக்க மாட்டான்ல. கொண்டாட்டி கூட்டிட்டு வர அப்பயே கிளம்பி போயிருப்பான். ஃபோன் பண்ணி பாப்போமாடே. காரியத்தை கெடுத்துருவா போல. நீ கிளம்பி வந்து கொஞ்ச நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள ஃபோன் பண்ணா அவன் என்ன நினைப்பான்? போறவனும் கூட போகாம உட்காந்துருவான் வீட்டுல. எப்படியும் நம்ம அம்மா வந்துருவா, அங்க இருக்க மாட்டான்னு. சரி சரி, நீ சொல்றதும் கரெக்டு தான். எப்படா வீட்டுக்கு போகணும் இருக்கு. இங்க இருக்கே பிடிக்கலடி எனக்கு. நீ மட்டும் இருந்தா ஒன்றும் தெரியாது. உன் மாமியார் இங்கேயும் அங்கேயும் வரும்போதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு, வெக்கமா இருக்குதுக்கு. இப்படி வெக்கப்படுறவ அப்புறம் என்னத்துக்கு நீ கோவப்படணும்? கோவப்பட்டு வசனம் பேசிட்டு கிளம்பி வந்துட்டா. இப்போ இங்கே வந்துட்டு இருக்க பிடிக்கல, வெக்கமா இருக்கு, அது இதுன்னா நான் என்ன பண்ணுவேன்? பேசாம பாங்கி தண்ணி எடுத்துட்டு கடந்துருக்க வேண்டியதானே. கோவம் வந்தா என்ன பேசும் ஏது பேசும் தெரியாம எல்லாத்தையும் ஏதாச்சும் பேசி விட்டுற வேண்டியது. பேசி முடிச்சுட்டு அப்புறம் யோசிக்க வேண்டியது கடந்து. என்னத்துக்கு இப்படி கிடக்கணும்? அங்கேயே சமையல் செய்ய முடியாது, எனக்கு ஹோட்டலில் வாங்கி தான் உட்காந்து இருந்திருக்கணும். இல்லை உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்திருக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு கிளம்பி வந்துட்டா. கிளம்பி வரும்போது எனக்கு தெரியாதா என் மாமியார் இங்கே இருக்குன்னு? தெரிஞ்சுதானே வந்தா. அப்புறம் என்ன இப்போ? இரு, வந்தது வந்தாச்சு, இருந்துட்டு போ. என் மாமியார் கறி வருது, சத்தம் கட்டாம இரு, எதுவும் பேசிட்டு இருக்காத. அப்போ சண்டை போட்டுட்டு வந்ததெல்லாம் சொல்ல வேணாம் மூடி, தெரிஞ்சிடாதா அவளுக்கு? நீ சொல்லலைன்னா அதுக்கு தெரியாது, அதுக்கு அந்த அளவுக்கு விவரம் பத்தாது கற்றுக்க. நீ அமைதியா இரு, நீயே காட்டி கொடுத்துறாத. பூமா பூமா, அம்மாக்கு மீன் குழம்பு வைப்போமாம்மா? இல்லை கறி எடுத்துட்டு வர சொல்லட்டா ஃபோன் பண்ணி அவனுக்கு? என்ன எங்க அம்மா அங்கே சோத்துக்கு வழி இல்லாமல் எங்கே வந்து கிடக்காத? மீன் வாங்கட்டுமா கறி வாங்கட்டுமான்னு கேட்கிய? என்ன வாங்குறீங்களோ அதை செஞ்சு வைங்க, நாங்கள் சாப்பிடுவோம். எதுக்குமே இப்படி பேசுகிற? அம்மைக்கு என்ன பிடிக்குன்னு உனக்கு தானே தெரியும். வராதவே வந்திருக்காவளே, என்ன பிடிக்குமோ அதை வாங்கலாமே தானே கேட்டேன். ஆமாம், நீங்கள் எந்த எண்ணத்தில் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியாதா என்ன? அதெல்லாம் தெரியாமல் ஒன்றும் நான் இல்லை. என்ன வேணும்னு கேட்டு கேட்டு செய்ய வேண்டியது, அப்புறம் அம்மாவுக்கு எல்லாத்தையும் செஞ்சு போட்டேனேன்னு ஒரு நாள் கணக்கு எடுத்து சொல்ல வேண்டியது. இதெல்லாம் எங்களுக்கு தேவையா? நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன செய்கிறீங்களோ அதையே செய்யுங்க. ஒரு நாளும் எங்கள் அம்மா என் வீட்டில் வந்து உட்காந்து இப்படி சாப்பிட்டது கிடையாது. உங்கள் மகனும் என்ன வேணும்னு கேட்டு வாங்கி போட்டதும் கிடையாது. வாரத்தில் 3 நாள் 4 நாள் எங்கள் அம்மா வீட்டில் தான் போய் நான் சாப்பிட்டுட்டு வரேன், எனக்கு என்ன வேணும்னு கேட்டு. ஏம்மா உனக்கு வேணும்னா என் பிள்ளை சம்பாதிக்கிறான், உனக்கு என்ன வேணுமோ நீ செஞ்சு சாப்பிட வேண்டியதானம்மா வாங்கி. அதுக்கு ஏன்னா உங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போய் வாங்கி தின்னு சாப்பிடணுமா? வா இஷ்டம் தானம்மா, நீ வாங்கி செய்ய வேண்டியதானே. யார் என்ன சொல்ல போறா உன்னை? அதுக்கு எதுக்கு உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறாங்க இப்படி? உண்மையை தானே சொல்கிறேன், என்னமோ பொய் சொல்கிற மாதிரி கேட்கிய. உள்ளதை தானே சொல்லிட்டு இருக்கேன். நீ உள்ளதை தாம்மா சொல்கிறா, அதான் எதுக்கு வீட்டில் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட வேண்டியதானே. இதுக்கு பஸ் ஏறி உங்கள் அம்மா வீட்டில் போய் சாப்பிட்றாங்க, இது என் பிள்ளைக்கு எங்களுக்குலாம் அசிங்கம் தானே. என்ன அசிங்கம்? எங்கள் அம்மா வீட்டில் போய் நான் சாப்பிட்றது அசிங்கமா? ஏதோ வந்துட்டுல உங்கள் வாயிலிருந்து அசிங்கம் தானே. இப்போ எங்கள் அம்மா வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்றதே ஒரு நாள் சொல்லி தானே காட்டுவியே. கறி வேணுமா மீன் வேணுமா அப்புறம் வந்து கதை கேட்கிய. எம்மா என்ன கேள்வி கேட்டுட்டு என்ன வரத்து போகிறாம்மா? இதுக்கு நம்ம மருமகளே பரவாயில்ல போலையே, வாயில்லா பூச்சி. நம்ம என்ன பேசினாலும் அமைதியாக இல்லை கிடப்பா. அவன் மாமியாலே இது செஞ்சு தரனாலும் இவ செய்ய மாட்டா போலையே பாதவத்தி. இவ செய்யறான்ட்டு சண்டைக்கு போறாளா இல்லை செய்ய வேணான்னு சொல்லி சண்டைக்கு போறாளா? ஒன்றுமே விளங்க மாட்டேங்க, புரிஞ்சிக்கவே முடியலையே இவளை. இவகிட்ட இனி நம்ம எதுவும் பேசக்கூடாது, சண்டை போடணுன்னே இருக்கா. பெரியத்தனமா இவ வீட்டுக்கு வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோமோ? நம்ம வந்தது இவளுக்கு இஷ்டம் இல்லையோ?